சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா அல்லது தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேட்டில் குற்றவாளியாக தப்பித்து ஓடிய, குறிப்பாக தொழிலதிபர் திருச்சியைச் சார்ந்த உதயநிதியின் நண்பர்கள் பிடிபட்டால் எங்கே நாம் சிறைக்கு சென்று விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுதே நடிக்க ஆரம்பித்து விட்டாரா என்று பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட பொழுது நெஞ்சுவலி வந்ததாக நாடகமாடி காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் சரிபார்த்தால்தான் நான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவேன் என்று நீதிமன்றம் கூறிய பிறகு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அந்தர்பல்டி காவேரி மருத்துவமனையே அடித்தது. அதேபோல் தற்பொழுது உதயநிதியின் நிலைமையும் மாறுமா அல்லது உண்மையிலேயே உதயநிதி அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கடந்த மதுரை பொதுக்குழு விழாவில் எதற்காக அவர் வர வேண்டும்? சுமார் 10,000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வேளையில் காய்ச்சல் காரணமாக அவர் எதற்காக வர வேண்டும்? அவரை யார் கட்டாயப்படுத்தினார்? எது உண்மை? பொதுக்குழுவில் கலந்து கொள்ளும் பொழுது நன்றாக இருந்த உதயநிதி உண்மையா? மருத்துவமனையில் காய்ச்சல் என்று தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார், 2 மாதங்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுவது உண்மையா என்ற கேள்விகள் தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியை சார்ந்த 2 தொழிலதிபர்களும் தயாரிப்பாளர்கள் தான். மேலும் இவர்களுக்கு பணம் யார் கொடுத்தார்? தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேட்டில் வந்த பணத்தை தான் இவர்கள் பினாமிகள் மூலமாக செயல்படுத்தினார்களா? இவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்து வாக்குமூலங்களையும் அமலாக்கத்துறை பெற்றுவிட்டால் எங்கே சிறைக்கு செல்வோம் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த நடிப்பை ஆரம்பித்து விட்டாரா என்ற கேள்விகளையும் நாம் கேட்கின்றோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்தார், பொதுக்குழுவை நடத்தினார். ஆனாலும் அங்கு கால்வாய்கள் மிகவும் மோசமாக இருந்தது. அதை சீர் செய்யாமல் துணியால் அகற்றப்படக்கூடிய கடைசி நேரத்தில் இணையதளங்கள் முழுவதுமாக பரவப்பட்ட நிலையில் நான் திரையை அகற்றி அதை பார்த்து சரி செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தேன் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் வருவதற்கு முன்பாகவே அது உங்களுக்கு வந்திருக்கும். உங்களது அமைச்சர்களுக்கு தெரியாமலா இருந்தது? அமைச்சர் மூர்த்தி என்ன மதுரைக்கு வராமலையா இருந்தார் என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உதயநிதி சிறைக்கு சென்றால் ஒருவேளை அவர்தான் குற்றவாளி என்று கூறினால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.